சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன செவந்தி, என் சின்ன மருமகளை நல்லபடியா சேர்த்து விட்டுட்டு வந்தாச்சா? சேர்த்தாச்சா அத்தை? அம்மா, நான் போனது நல்லதா போச்சு. இல்லைன்னா அண்ணி பூர்ணியை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நான் கட்டாயப்படுத்தி அங்கேயே அவர் 2 நாளைக்கு இருக்கட்டும்னு சொன்னதுனால தான் அண்ணி மனசே இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. என்ன செவந்தி, அவ்ளோ சொல்லியோ நீங்க ஏன் பூர்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணீங்க? அங்க உண்மையாவே மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நேர்ல பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல நல்லா இருக்கிற பூர்ணிய விட்டுட்டு வர்றது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் டாக்டர் கிட்ட நடந்ததை சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா ரகுதான் அங்க இருந்துட்டு வரட்டும்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. பூரணிய மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நாம ஏற்கனவே தெளிவா பேசி முடிவெடுத்து தானே அனுப்பணும். உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறது நரகமா தான் இருக்கும். ஆனா அவ உங்களை எந்த அளவுக்கு நரக வேதனை படுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க செவந்தி. ஒருத்தவங்க நம்மள வேதனைப்படுத்துறாங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு அவங்கள வேதனைப்படுத்துறது எப்படி சரியாகும்? நீங்க சொல்றத நாங்களும் யோசிக்காம இல்ல செவந்தி, எங்களுக்கும் அது புரியுது. ஆனா பூர்ணிய நம்ம வேற எப்படிதான் திருத்த முடியும்? குடும்பங்கிற அழகான உறவை சிதைக்கணும்னு நினைச்சா கடவுள் நமக்கு இப்படியான தண்டனையை தான் கொடுப்பாருன்னு பூரணி அதை உணர்ந்து திருந்துறதுக்கு இதுதான் சரியான வழி. நீங்க வேணா